மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். பெண்களின் உரிமைகள், சமத்துவம், பங்களிப்பு இதையெல்லாம் நினைவு கூர்ற நாள். இதுக்கு முதல்ல வித்திட்டவங்க யார் தெரியுமா? கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற ஒரு ஜெர்மானிய பெண். 1910 ஒரு சர்வதேச பெண்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்ட அவங்க உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு முன்மொழிஞ்சாங்க. அதுக்கு முன்னாலேயே நியூயார்க்லேயும் சரி, அதற்கு பின்னால் ரஷ்யாவிலையும் சரி, பெண் தொழிலாளர்கள் தங்களின் சமத்துவத்துக்காக போராடினாங்க. இந்த இயக்கங்களின் நினைவு கூர்ந்து தான் மார்ச் 8 உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது 1975 யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரபூர்வமாக அறிவிச்சது. சரி, இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம். இறைவி வழிபாடு, அதாவது சக்தி வழிபாடு சங்க காலத்திலேருந்தே இருந்தது. வெற்றியின் அடையாளமாக கொற்றவையை வணங்கியதுக்கான சான்றுகள்லாம் கூட இருக்குது. அம்மன் வழிபாடு ஆடி மாதம் முழுதும் இன்னைக்கு கூட இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். இப்படி பெண் தெய்வங்களை பயபக்தியோடு வழிபட்ட இந்த சமுதாயம் பொதுவாக சக பெண்களை பார்க்க பார்வையே வேறாக இருந்தது. ஏன் இன்னும் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்களின் சமத்துவத்துக்காக, கல்விக்காக, உரிமைக்காக போராடினவங்க யாரு அப்படின்னா, நாம் பெண்களை கூட சில ஆண்களின் பெயரை தான் உடனே சொல்லுவோம். ஆனால் அந்த காலத்திலேயே குறிப்பிடும்படியாக 2 பெண்மணிகள் குரல் கொடுத்துருக்காங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். 1883 பிறந்த மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்க மூவலூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமாமிர்தம் அம்மையார் அதில் முக்கியமானவங்க. இவங்க பெண்களின் கல்வி, உரிமை, சுதந்திரம் இதுக்காக மட்டும் இல்லைங்க, தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டாங்க. அடுத்தது புதுக்கோட்டையைச் சேர்ந்த 1986 பிறந்த டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி. இவங்க தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர், முதல் தமிழக சட்டமன்ற உறுப்பினர். இவங்க பெண்களின் உரிமைக்காக மட்டுமல்ல, குழந்தை திருமணம், தேவதாசி ஒழிப்பு இதுக்கெல்லாம் பாடுபட்டவங்க. இவங்க தான் 1954 அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டை நிறுவினாங்க. இந்த 2 பெண்மணிகளையும் தலை வணங்கி நான் விடைபெறுகிறேன்.